ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு தாங்க பார்க்க போகிறீங்க. எனக்கு வந்து சுறா புட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. எங்கள் அம்மா தான் எப்போவுமே செய்வாங்க. இந்த டைமே எங்கள் அம்மா தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம சுறாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். சுறாவுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குமா, அதனால் நம்ம நல்லா பீசஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அதில் சுறா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்ததுமே எல்லா சுறாவுமே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் தானாங்க. சும்மா நம்ம 2-3 ஆனியன்லாம் போடக்கூடாதான். நாங்கள் 8 ஆனியன் ஆட் பண்ணோம். இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆனியன் எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த சுறா நல்லா ஆறி இருக்குது. இப்போ அந்த மேலே அந்த ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தனியாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்டெல்லாம் ஆகல, ஜஸ்ட் அப்படியே இடித்து வச்சுருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த சுறா நல்லா ஆறி இருக்கு இல்லையா, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போவே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்துச்சு. இப்போ எல்லாமே நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, தண்ணி கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நம்மளுக்கு இருந்தாவே நல்லா வெந்து வந்துடுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா சுறா புட்டு ரெடி. நீங்களுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.